ஓகே. சி ஆடியோ, என் மூஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்கிரீனு எல்லாம் தெளிவா இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் எவ்ரி திங் ஓகே சார் அப்படின்னு வந்து மெசேஜ் போட்டு பார்ப்போம். ஓகேவா, சரி ரைட். வாங்க வாங்க வாங்க, டப்பு டப்புன்னு போறோம். 117 பேர் வந்துட்டீங்க. சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல லாஸ்ட், அதாவது நம்ம டெஸ்ட் சீரிஸ் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகே, நான் புக்கெல்லாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறது இல்ல, கான்செப்ட்லாம் எதுவுமே சொல்ல போறது இல்ல. டைரக்டா நான் வந்து பாத்தீங்கன்னா சம்மு தான் போட போறேன். ஓகே, நான் வந்து எப்படி ஒரு ரெக்டிஃபிகேஷன் சம்மா அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. இந்த அப்ரோச் மட்டும் நீங்க வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சார் நான் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு இருக்கேன், அதுலயே ஆன்சர் கரெக்டா தான் வருதுன்னா கரெக்டா வரும். அன்டில் ஏதாச்சும் ஒரு கஷ்டமான அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும்போது, கஷ்டமான அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா புட்டுப்பீங்க. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ரோச் மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் பல பேருக்கு தெரியாது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷன் வச்சு பசங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல கூட சில் பண்ணாம நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே, தயவு செஞ்சு கவனிங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்டு பெண்ணு கூட வந்து எதுவும் இல்லாட்டினா பரவாயில்ல, எதுவும் டேலி பண்ணணும்னாலும் பரவாயில்ல, பட் என்ன தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட்டடா கவனிக்கணும். ஓகே, என்ன சார் அப்ரோச் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல கண்ணா. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ல அவன் தப்பா என்ட்ரி போட்டிருப்பான். சோ அவன் என்ன தப்பா என்ட்ரி போட்டிருப்பான்னு சொல்லிட்டு நீ போடு ஃபர்ஸ்ட். ஓகேவா, ராங் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் அவன் என்ன ராங் என்ட்ரி போட்டிருக்கான் அப்படின்னு போட்டுரு. ஓகேவா, எடுத்தோடனே ஆன்சருக்கு போயிடாத. நீ சும்மா ரஃப் நோட்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட போறது கொஞ்சம் ஃபார்மேட்டடா இருக்கும். பட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் போட தேவையில்ல. எக்ஸாம்ல நீங்க ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி மட்டும் போட்டா போதும். பாத்தீங்கன்னா சைட்ல ஏதாச்சும் ஒரு சின்ன பென்சில கிருக்குங்க. ஓகேவா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் என்ன ராங் என்ட்ரி அவன் போட்டுட்டான். நெக்ஸ்ட் என்ன, சரி, என்ன கரெக்ட் என்ட்ரி போடணும். அவன் ராங் என்ட்ரி போட்டுட்டான், என்ன கரெக்ட் என்ட்ரி போடணும். ஓகேவா, இந்த ராங் என்ட்ரிய கரெக்டா மாத்துறதுக்கு நம்ம என்ன ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடணும். இது மூணுத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் போட்டுனே இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் என்ன ராங் என்ட்ரி போட்டான், பட் ஆக்சுவலா என்ன கரெக்ட் என்ட்ரி போட்டிருக்கணும். இந்த ராங்க கரெக்டா மாத்துறதுக்கு நான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். ஓகேவா, இவ்வளவுதான். இப்ப இததான் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்னு நினைச்சேன். இதை நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமயம் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். எவனும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன இன்ட்ரிகசிஸ் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கணும். ஓகேவா, சரி, எனக்கு புரியல சார், ஒரு நீங்க எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சமூக போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்கண்ணா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னதுன்னா ஒரு மிஷினரி இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகேவா, அதாவது ஒரு மிஷினரி இருக்கு. அந்த மிஷினரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றோம், ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் பண்றோம். ஓகேவா, ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ்க்கு என்ன கண்ணா ஆக்சுவலான ஜெனரல் என்ட்ரி, கரெக்டான ஜெனரல் என்ட்ரி ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஒரு கேஷ் அக்கௌண்ட் 5,000. ஓகேவா, இப்படிதானே போடணும், இதானே போடணும், இதானே கரெக்ட். ஆனா அவன் தப்பா போட்டான்னு வச்சுக்கலாம். ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணாம மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டான். ஓகேவா, மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் 5,000 டு கேஷ் அக்கௌண்ட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது தப்பு. நான் என்ன பண்ணணும், இந்த ஜேர்னல் என்ட்ரியா மாத்தணும்னா சார், அப்பனா வந்து பாத்தீங்கன்னா இதை அடிச்சுட்டு இதை எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதக்கூடாது. ஓகேவா, நீ என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டுட்டு நீ கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி கொடுக்கணும். ஓகேவா, நீ வந்து எதுவும் ரப்பர் எடுத்து அழைக்க கூடாது, எதுவும் ஒயிட் வச்சு அழைக்க கூடாது. நீ என்ன பண்ணணும், ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடணும். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி எப்படி சார் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாரு டூ கேஷ். ஓகேவா, அங்கேயும் கரெக்டா இருக்கு, இங்கேயும் கரெக்டா இருக்கு. தட் மீன்ஸ் கேஷ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் அவன் வந்து அக்கௌண்ட் பண்ணிருக்கான். எங்க தப்பு பண்ணிட்டான்னா டெபிட் சைட்ல தான் தப்பு பண்ணிட்டான். டெபிட் சைட்ல ரிப்பேர்னு போடுறதுக்கு பதில் அவன் வந்து மிஷினரின்னு போட்டான். ஓகேவா, சோ இவன் மிஷினரின்னு போட்டது தப்பு. அந்த தப்பை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணு. எப்படி கேன்சல் பண்ணா, அவன் மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் பண்ணானா நீ கிரெடிட் பண்ணி கேன்சல் ஆயிடும் முடிஞ்சு. ஓகேவா, டூ மிஷினரி அக்கௌண்ட். ஓகே, 5,000. சோ நான் ஃபர்ஸ்ட் அவனோட தப்பை கேன்சல் பண்ணிட்டேன். அவன் வந்து மிஷினரி அக்கௌண்ட்ல டெபிட் 5,000 அப்படின்னு போட்டான், நான் வந்து கிரெடிட் 5,000 போட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் தப்பை கேன்சல் பண்ணிட்டேன்.
செகண்ட், எது கரெக்டான அக்கௌண்டோ அந்த கரெக்டான அக்கௌண்ட்டை நீ வந்து அக்கௌண்ட் பண்ணு. ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் தானே கரெக்ட். ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்ல 5,000 நீ என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அது அவன் பண்ணாம விட்டுனா நீ இப்ப பண்ணு. ஓகேவா? ஸோ ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு 5,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்ரோச். சரி, இதான சார் நார்மலான அப்ரோச். இது என்ன சார் ஏதோ புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ரோச் நீ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு பிராக்டிகலா ஐசிஐ சம்ல எக்ஸாம்ல கேட்ட சம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்து போட்டு காட்டுறேன். அதாவது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லாத சம்மு, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற சம்மு, P&L அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற சம்மு. அதாவது ஓகே, நான் சின்னதா கான்செப்ட் சொல்லிக்கிறேன். என்னதுன்னா, நீங்க ரெக்டிபிகேஷன், அதாவது தப்பான என்ட்ரி போட்டாலும் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பான என்ட்ரியும் டபுள் என்ட்ரில தான் அக்கௌண்ட் பண்றீங்க. ஸோ அங்கேயும் டெபிட் கிரெடிட் மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து ட்ரையல் பேலன்ஸ் மேட்ச் ஆச்சுனாலும், டெபிட் கிரெடிட் மேட்ச் ஆச்சுனாலும் மேபி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ் தப்பா இருக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் பதில் மிஷினரி எக்ஸ்பென்ஸ் நான் போட்டேன். ஸோ அதனால வந்து தப்பா இருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா ட்ரையல் பேலன்ஸ் மேட்ச் ஆகுது. எதனாலதான் வந்து நம்ம டபுள் என்ட்ரில ஒழுங்கா அக்கௌண்ட் பண்ணிருக்க மாட்டோம். புரியல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் புக், இதுக்காக தான் நான் சொன்னேன். சப்சிடரி புக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லா புரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரில ரெக்டிஃபிகேஷன் சார்ட்ல டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியரா தானே பேசிட்டு இருக்கேன். சுபாஷ் சொல்றான். சுபாஷ் அவன் கரெக்டா சொல்றான். அது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். நான் வரேன் அதான் ஒன் பை ஒன் வந்துட்டு இருக்கேன். சரி, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராங் என்ட்ரி, கரெக்ட் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி, இந்த அப்ரோச் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க அண்டர்ஸ்டுட் போட்டு பார்ப்போம். அண்டர்ஸ்டுட் சார், ஐ நோ திஸ் மெத்தட் சார். 458 ஓகே. இரு டஃப்பான ப்ராப்ளமா சால்வ் பண்ணுங்க. டஃப்பான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்றேன். சரி, ஓகேவா? சோ இதுதான் நான் இதுதான் பேசிக். பட் சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். ஓகேவா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுன்னா பர்ச்சேஸ் புக்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பர்ச்சேஸ் புக்ல என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம்? பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லா நாளும் அவனால உட்காந்து பர்ச்சேஸ் டு கிரெடிட்டா, பர்ச்சேஸ் டு கிரெடிட்டா, பர்ச்சேஸ் டு கிரெடிட்டான்னு போட முடியாது. அதுக்காக என்ன போடுவான்னா ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரே என்ட்ரியா போட்டுருவான். ஓகேவா? அந்த மாதிரி டைம்ல தப்பு நடக்குங்கண்ணா. என்ன டைம்ல தப்பு நடக்கும்? அசியும் ஒரு மந்த் ஃபுல்லா வந்து பர்ச்சேஸ் நடந்தது ஒரு 1 லேக்னு வச்சுக்கோங்கண்ணா. சோ 1 லேக் வந்து பாத்தீங்கன்னா அவன் கிரெடிட்டாரா அக்கௌண்ட் பண்ணுவான். டு கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 1 லேக். ஆனா உங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டோட்டல் பண்ணி பர்ச்சேஸ்ல டிரான்ஸ்பர் பண்ணும்போது தப்பு பண்றவங்கன்னா 1 லேக்கு பதில் 2 லேக்ஸ் டோட்டல் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் கேஸ்டிங். சோ இததான் ஜெர்னல் என்ட்ரியா போட்டிருப்பான். ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 2 லேக்ஸ், டு கிரெடிட்டார் 1 லேக்னு சொல்லிட்டு. எதுக்காக சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் 2 லேக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் புக்ல இருந்து கொண்டுட்டு வரும்போது ஓவர் கேஸ்டிங் பண்ணிட்டு கொண்டு வரான். அதனால 2 லேக்ஸ் இருக்கு. பட் என்ன கிரெடிட்டார் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் கரெக்டா தான் அக்கௌண்ட் பண்ணிருக்கான். சோ தட் மீன்ஸ் பர்ச்சேஸ் புக் ஓவர் கேஸ்ட் பை 1 லேக். அதாவது 1 லேக்னு இருந்ததை அடிஷனல் 1 லேக்கா வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பண்ணி 2 லேக்னு வந்துருச்சு அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்கன்னா, அதுக்கு ராங் என்ட்ரி என்ன போட்டிருப்பான்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 2,000 டு கிரெடிட்டார் அக்கௌண்ட் 1 லேக், சரி 2 லேக் டு கிரெடிட்டார் அக்கௌண்ட் 1 லேக்னு போடுவான். மீதி வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவான். இதெல்லாம் ஜெனரல் என்ட்ரி போட்டு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவான். பார்த்தா 1 லேக் அடி வாங்கும் டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும். எதனாலடா அடி வாங்கும் அப்படின்னு அவனால கண்டே பிடிக்க முடியாது. சோ ஃபார் த டைம் பீயிங் வந்து அவன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி போட்டுருவான். சோ டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஸை காட்டுவான். அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் எங்க தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேலன்சஸ் மேட்ச் ஆகும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய தருணம். ஓகேவா? சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி போட்டுருவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராங் என்ட்ரி. ஓகேவா? பட் கரெக்ட் என்ட்ரி என்ன இருக்குன்னா பர்ச்சேஸ் டு கிரெடிட்டார்ஸ் 1 லேக். ஓகேவா? சோ இப்ப நம்ம இந்த ராங் என்ட்ரியை கரெக்ட் என்ட்ரியா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? கிரெடிட்டரும் கரெக்டா தான் அவன் கிரெடிட் பண்ணிட்டான். ஓகேவா? கிரெடிட் சைட்ல 1 லேக் இருக்கு. எங்க தப்பு பண்ணிட்டான்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல தப்பு பண்ணிட்டாங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல ஆக்சுவலா 1 லேக் தான் இருக்கணும், ஆனா 2 லேக்ஸ் போட்டான். சோ 1 லேக் குறை. எப்படி குறைக்கலாம்? பர்ச்சேஸ் டெபிட்னா நீ கிரெடிட் பண்ணு டு பர்ச்சேஸ். ஓகேவா? 1 லேக்னு சொல்லிட்டு கிரெடிட் பண்ணனா நீ வந்து பாத்தனா ஆல்ரெடி பர்ச்சேஸை நீ ரெக்டிஃபை பண்ணிட்ட. அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? சோ இப்போ இதை நீ க்ளோஸ் பண்ணணும். கிரெடிட்ல 1 லேக் இருக்குன்னா நீ டெபிட்ல 1 லேக்னு போட்டுக்கோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஓகே? இந்த என்ட்ரி எப்ப போடுவோம்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அது பேலன்ஸ் ஆகாம
ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி போடுவோம். ஸோ ராங் என்ட்ரில நீங்க கரெக்டா போடணும். பர்ச்சேசஸ் கிரெடிட் ஆகுது, ஓகேவா? டெபிட் கிரெடிட் பண்ணும்போது மேட்ச் ஆகல, ஸோ அதை நம்ம மேட்ச் பண்றதுக்காக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ராங் என்ட்ரில போட்டுரு. கரெக்ட் என்ட்ரில நார்மலா ஏதோ போட்டு நீ ராங்க கரெக்டா மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பண்ணணும். அது எப்படி போடலாம்? என்னென்ன அக்கௌண்ட் அந்த அமௌண்ட் கரெக்டா இருந்ததுன்னா அதை விட்டுரு. இங்க கிரெடிட் ஆகுது கரெக்டா இருக்கு விட்டுரு. பர்ச்சேசஸ் தான் தப்பா இருக்கு. பர்ச்சேசஸ் வந்து டெபிட் பண்ணிட்டான், ஆனா 2 lakhs டெபிட் பண்ணிட்டான். 1 lakh தான் இருக்கணும், நீ 1 lakh கம்மி பண்ணு. அதுக்கப்புறம் சஸ்பென்ஸை கிரெடிட் பண்ணிட்டான். சஸ்பென்ஸ் அப்படின்றது தேவையே இல்லை. நீ பார்த்தனா கரெக்ட் என்ட்ரில சஸ்பென்ஸ் அக்கௌண்டே இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸை நீ ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அப்ப சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 1 lakh, 2 பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஓகேவா? 1 lakh. சார் இது புரிஞ்சிருச்சு சார். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு சார். ஜெயசூர்யா சஸ்பென்ஸ் 1 second சார். சார் ரிவர்ஸ் என்ட்ரி போட்டலாம் இல்லையா சார்? சரி இங்க பாரு, ஜெயசூர்யாக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் புரியல கண்ணா. இங்க பாருமா சொல்லுவோம் என்ன வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் தப்பா தான் என்ட்ரி போடுவான், ஆனாலும் டபுள் என்ட்ரி ஃபாலோ பண்ணி போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி டு கேஷ் இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா ஈவந்தோ இது ஒரு தப்பான என்ட்ரி. ரிப்பேர் டு கேஷ் போடணும், ஆனா மிஷினரி டு கேஷ் போட்டான், ஓகேவா? ஈவந்தோ இது தப்பான என்ட்ரியா இருந்தாலும் உனக்கு ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடும். ஏன்னா டெபிட் கிரெடிட் எல்லாத்தையும் கரெக்டா மேட்ச் பண்ணிட்டான், ஓகேவா? சோ இந்த மாதிரி டைம்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற கான்செப்டே வராது. சோ நீ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான என்ட்ரியை போட்டுட்டு அதை நீ ரெக்டிஃபிகேஷன் பண்றதுக்காக ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டுருவ. இதுல உனக்கு டவுட் இருக்காது, ஓகேவா? எங்க வந்து பிரச்சனை வரும்னா சம்டைம்ஸ் தப்பான என்ட்ரி போடுவான், ஆனா டபுள் என்ட்ரியை ஃபாலோ பண்ண மாட்டான், ஓகேவா? தட் மீன்ஸ் டெபிட் கிரெடிட் பண்ணுவான், டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகாது. எதனால சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சப்சிடரி புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. உனக்கு சப்சிடரி புக்ஸ் என்னதுன்னே தெரியணும்னா அதுக்கு இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு நான் வேணா தனியா போட முடியும். சப்சிடரி புக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. சில கம்பெனில சில அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ்ல எது ரொம்ப முக்கியம்? பர்ச்சேசஸ், சேல்ஸ், ஓகேவா? நான் வந்து ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட் ஆர், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட் ஆர், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட் ஆர்னு போட்டு இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், பர்ச்சேசஸ் புக்னு சொல்லிட்டு ஒன்னு, பர்ச்சேஸ் புக்னு சொல்லிட்டு ஒன்னு வச்சிருப்பான், ஓகேவா? ஒரு மாசம் ஃபுல்லா அதுல வந்து சின்னதா நோட் பண்ணிட்டு டோட்டல் பண்ணிட்டு எவ்வளவு தரும், 1 லட்சமா, சோ 1 lakh பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட் ஆர்னு நான் போடுவேன், ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடரி புக் கான்செப்ட். சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த சப்சிடரி புக் அதாவது வந்து டோட்டல் பண்ணி நீ வந்து போட வந்து தப்பு பண்ணிட்ட, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓவர் கேஸ்ட் பை 1 lakh அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். நீ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 1 lakhக்கு பதில் ஒரு அடிஷனல் 1 lakh, அதாவது 2 lakhs டோட்டல் பண்ணி நீ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ற. ஆனா நீ கிரெடிட்டர் அக்கௌண்ட் கரெக்டா தான் போடுவேன். ஏன் கிரெடிட்டர் அக்கௌண்ட் கரெக்டா போடுவானா, நீ கிரெடிட்டர் லெட்ஜரை வந்து நீ சைமல்டேனியஸா வந்து கரெக்டா தான் அக்கௌண்ட் பண்ணுவ. அருண் கிட்ட இருந்து எவ்வளவு பர்ச்சேசஸ், சுனில் கிட்ட இருந்து எவ்வளவு பர்ச்சேஸ். சோ நீ 1 lakh வந்து கிரெடிட் சைட்ல கரெக்டா இருக்கும், ஆனா டெபிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs போட்டுருவ, ஓகேவா? ஏன்னா நீ அந்த புக்ல இருந்து தான் தப்பு பண்ற, கிரெடிட்டர் அக்கௌண்ட்ல எந்த தப்பும் பண்ணல, ஓகேவா? சோ இந்த மாதிரி நீ பண்ணிட்டு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது மேட்ச் ஆகாது. சோ நீ மேட்ச் பண்றதுக்காக என்ன பண்ணுவ, டைம் பீங் சஸ்பென்ஸ் சொல்லிட்டு போட்டுருவ. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீ பர்ச்சேஸ் புக் ஓவர் கேஸ்ட் பை 1 lakh அப்படின்னு ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரி கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். சரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறான்னா நீ இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கிரெடிட்டர் டு சஸ்பென்ஸ்னு. அதுக்கப்புறம் இது வந்து ராங் என்ட்ரி. அதுக்கப்புறம் கரெக்டான என்ட்ரி போடு. கரெக்டான என்ட்ரி அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், சாரி கிரெடிட்டர் அக்கௌண்ட், ஓகேவா? சோ இப்போ இந்த ராங்க நீ கரெக்டா மாத்தணும். கிரெடிட்டர் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தப்பா இருக்கு. 1 lakh இருக்க வேண்டியதுல 2 lakhs இருக்கு, நீ வந்து குறைக்கணும். 1 lakh எப்படி குறைப்ப, கிரெடிட் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தொங்கிட்டு இருக்கு கிரெடிட் சைட்ல, அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நீ டெபிட் பண்ணனா வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரியா மாறிடும். சோ வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்றோம்னா, டேய் விவோ அகைன் ஒன்ஸ் அகைனா 3 செஷன்லயும் இவன் தாண்டா வந்து டவுட் கேட்டுனே இருக்கிறான். மூஞ்சியும் காட்ட மாட்டான், ஒரிஜினல் நேமையும் சொல்ல மாட்டான். டபுள் டன் சார், அண்டர்ஸ்டூட் சார், ஓகேவா? புரிஞ்சுது சார். சோ என் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ராங் என்ட்ரி இருந்தாலும் அதை ரெக்டிஃபிகேஷன் போட்டு கரெக்ட் பண்ண தெரியும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஏதாச்சும் ஒன்னு இருந்தாலும் அதை ரெக்டிஃபிகேஷன் போட்டு கரெக்ட் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் கண்ணா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் சார். நீ வந்து பாத்தீங்கன்னா மியூட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டவுட் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து டைம் முடிக்க முடியாது. நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, யாரும் பேசக்கூடாது. டேய் சுபாஷே, நாமினல் அக்கௌண்ட் சி இங்க பாருங்க கண்ணா,
தயவு செஞ்சு இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் விட்டுருக்கேன். அது ஒரு எப்படி சொல்றது அவுடேட்டட் கான்செப்ட். அதுல சொல்லுவோம் பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். அந்த தயவு செஞ்சு அந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, ஓகேவா? உலகம் எங்கேயோ போயிடுச்சு. நீ வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 அக்கௌண்ட் தான்: அசெட், லைபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், இன்கம், கேபிட்டல். ஓகே சுபாஷ், எனக்கு நீ இந்த 5 அக்கௌண்ட்ல என்னென்ன டவுட் கேட்டு நாமினல் அக்கௌண்ட் டவுட் கேட்காத. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து பிஎன்எல்க்கு போகும், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும், ஓகேவா? சோ இவ்வளவுதான், நீ இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. கோல்டன் அக்கௌண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18th செஞ்சுரி 17th செஞ்சுரி அதுல யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஆக வந்து நம்ம மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ல ரியல் நாமினல் போட கூடாது, ஓகேவா? ஓகே கண்ணா. சோ இப்ப 11-10 இன்னொன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, என்ன கண்ணா, சம்டைம்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் போட்டுட்டு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ரெக்டிபிகேஷன்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்ப்பேன், ட்ரை பண்ணுவேன். ஆனாலும் சம்டைம்ஸ் கரெக்ட் பண்ண முடியாது கண்ணா. சோ நான் என்ன பண்ணுவேன், இதை கரெக்ட் பண்ணாமலே நான் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைம் இல்ல. மேபி ட்ரையல் பேலன்ஸ்ல டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 தான் இருக்கு. அதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நான் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணாம இருக்க மாட்டேன். நான் அந்த தப்போடய பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்ல நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி விட்டுருவான், ஓகேவா? சோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டான்னு வச்சுக்கான், நீ என்ன பண்ணணும் தெரியுமா? உன்னோட ரெக்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இங்க பாருங்கன்னா இங்க பாரு, தெளிவா கவனிச்சுக்கோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஓகேவா? நீ அந்த மாதிரி கொஸ்டின்ல சொல்றான் சார், நீங்க ரெக்டிஃபிகேஷன் என்று போடுங்க. ஆனா ஒன்னத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, இந்த சம்முல ஆல்ரெடி பிஎன்எல் பேலன்ஸ் எல்லாம் போட்டுட்டான், அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடுன்னு சொல்றாங்க, ஓகேவா? அந்த மாதிரி டைம்ல என்ன திரும்ப என்ன பண்ணணும், உன்னோட ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரில நீ பாரு 5 அக்கௌண்ட் இருக்கா: அசெட், லைபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், இன்கம், கேபிட்டல். இந்த 5 அக்கௌண்ட்ல இந்த எக்ஸ்பென்ஸும் இந்த இன்கம் அக்கௌண்ட்டையும் பார்த்தனா தயவு செஞ்சு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரில அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கமையும் அப்படியே போடாத, அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு போடணும். எதுக்காக சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த எக்ஸ்பென்சிவ் இன்கமையும் பிஎன்எல்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அசெட், லைபிலிட்டி, கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டோம். அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது ஒரு அக்கௌண்ட் இல்ல, தட் இஸ் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அசெட், லைபிலிட்டி, கேபிட்டல்ல ஜஸ்ட் இங்க இருக்கிறத நான் அங்க போய் வந்து காட்டுறேனே தவிர இன்கமையும் எக்ஸ்பென்சிவ் மாதிரி அந்த அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டு பிஎன்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். சோ இன்கமையும் எக்ஸ்பென்சிவ் வந்து பாத்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி பிஎன்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அகைன் அடுத்த வருஷம் அக்கௌண்ட் பண்ணும்போது ஒரு புது இன்கம், ஒரு புது எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், அக்கௌண்ட் பண்ணுவேன். இதுவே அசெட், லைபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அது குமுலேட்டிவ் பேசிஸ்ல லாஸ்ட் இயர்ல என்ன லெஜர் அக்கௌண்ட் இருக்கோ அதே லெஜர் அக்கௌண்ட்ல தான் இந்த வருஷமும் நான் அசெட்டையும் லைபிலிட்டியும் நான் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பண்ணுவேன். சோ அதனால ஈவன் தோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரில அசெட், லைபிலிட்டி, கேபிட்டல் மாத்த தேவையில்ல. ஆனா இன்கமையும் எக்ஸ்பென்சிவ் மட்டும் நீங்க என்ன பண்ணணும், இன்கம் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லாம பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே சம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடுறேன்னா இங்க நான் பர்ச்சேஸ்னு போடக்கூடாது கண்ணா, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு போடணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இங்க ரிப்பேர்ஸ்னு போடக்கூடாது, பிகாஸ் திஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், ஓகேவா? இங்க என்னன்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடணும். மிஷினரி அப்படியே இருக்கட்டும், ஏன்னா மிஷினரி அக்கௌண்ட் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, ரிப்பேர்ஸ் தான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பிஎன்எல்க்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எல் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்லாஸ்ட் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்னா இந்த பிஎன்எல்லையும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஏன்னா இதனால வர ப்ராஃபிட்டோ லாஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓனருக்கு தான் பியர் பண்ணணும். போன வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எல் வந்து கேபிட்டலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுல ஏதாச்சும் நம்ம தப்பு கண்டுபிடிச்சு அதனால மேபி ப்ராஃபிட் ஆகுது, அதனால மேபி லாஸ் ஆகுதுன்னா அது நம்ம கேபிட்டலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன். என் பசங்களுக்கு நார்மலா ஜர்னல் என்ட்ரியும் போட தெரியும், சரி நார்மலா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியும் போட தெரியும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் போட தெரியும், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சு போட தெரியும். பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ வரும், டிவியும் முடிச்சுட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடும்போது. அப்படி இல்ல சார், டிவிக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கும் நடுவுலயே நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு போடுறேன்னா நீ ஜஸ்ட் இன்கம் எக்ஸ்பென்ஸ் அப்படியே போட்டுக்கோ, ஓகேவா? பட் என்ன ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ இன்கம் எக்ஸ்பென்ஸ் போடக்கூடாது, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும், ஓகேவா? சார் எனக்கு புரிஞ்சிருச்சு சார், இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு, சம்மு போலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா போட்டு பார்ப்போம். அண்டர்ஸ்டுட் சார்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட், ஓகேவா? போயிடாதீங்க, ஓகே? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா செம்மி போட மாட்டேற சார்னு போயிடாதீங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டப்பு சரவெடிதான். நான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒயிட் போர்ட்ல கூட போடாம அப்படியே நான் இங்கே போட்டு காட்டுறேன், ஓகேவா? இங்க பாருங்கண்ணா, இப்ப நான் போட்டதுதான்
அதுக்கு முன்னாடி இங்க பாரு 34 ஓகேவா, பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கணும் ஓகேவா. பேஜ் நம்பர் 34 எவனாவது வந்து புக்கை நான் எடுத்து யார கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க புக் எடுத்து வந்து பேஜ் நம்பர் 34ல பாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, சோ இப்ப வந்து பேஜ் நம்பர் 34ல கொஸ்டின் நம்பர் 2 இருக்கா. கொஸ்டின் நம்பர் 2 சிம்பிள் கண்ணா. என்ன வந்து பாத்தீங்கன்னா பெருசா P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணாம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாம சிம்பிளா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதை நான் டப்புன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான சம் போகலாம் ஓகேவா. ரிப்பேர்ஸ் ஓகே 1850 போட்டிருக்கான். ரிப்பேர் டு எக்ஸ்பென்ஷன் போடணும் ஓகேவா. கரெக்ட், இது ராங்கு. இங்க நான் கரெக்ட் போடுறேன், இங்க ரெக்டிபிகேஷன் ஓகேவா. ராங்கு கரெக்ட் ரெக்டிபிகேஷன். சரி, நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாப் கீர்ல போக போறேன். எவனும் வந்து பார்த்தா புரியலன்னு சொல்லக்கூடாது. ரெக்டிபிகேஷன் என்ட்ரி ஓகே. ஹேண்ட் ரைட்டிங் அப்படிதான் இருக்கும், ஏன்னா டாப் கீர்ல போறோம் ஓகே. சோ இதுக்கு என்ன ஏஜென்ட் என்ட்ரி போடணும்னா ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போடுவோம். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போட்டான். கரெக்டா, பில்டிங் அக்கௌண்ட்ல போட்டு விட்டான் ஓகே. பில்டிங் அக்கௌண்ட்ல போட்டு விட்டான், பில்டிங் டு கேஷ்னு போட்டான். சோ இங்க கேஷ் கரெக்டா தான் இருக்கு, இந்த பில்டிங் ரிக்வயர்மெண்ட் தான் தப்பா இருக்கு. சோ பில்டிங்கை டெபிட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பண்ணி விட்டுரு. அதுக்கு பதில் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர்ஸா போடணும் ஓகேவா. இப்படி போட்டோம்னா வந்து டிரான்சாக்ஷன் கரெக்ட் ஆயிடும். எவ்வளவு தூரம் அமௌண்ட் அந்த அமௌண்ட் போட்டுக்கோ. தட் மீன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்டிங் அக்கௌண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டப்புன்னு போறோம் ஓகே. புரியலன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க, நாட் அண்டர்ஸ்டுட்னு சொல்லிட்டு. நான் வந்து அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சான்னு நான் கேட்டுனே இருக்க மாட்டேன் ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு கண்ணா, தயவு செஞ்சு இங்க பாரு செகண்ட் சம்மு அதுக்கப்புறம் ஃபோர்த் சம்மையும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் போடுறேன். போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நடுவில் போயிடாது. ஏன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் சிம்பிளா இருக்கும், நீ அதனால எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு போயின்னு சொல்லி போனீங்கன்னா உனக்கு தான் லாஸ். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே. நீ தயவு செஞ்சு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாதான் உனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், கஷ்டமான அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும். தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சார் என்னடா இது சார் வந்து ரிப்பேர் பில்டிங் இதெல்லாம் பேசிட்டு இருப்பான்னு சொல்லி நீ போயிடாத ஓகே. நான் ஜஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் ஈஸியா நான் போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வரப்போகுது. ஸோ கேர்ஃபுல்லா கவனிக்கணும் ஓகே. ஓகேடா, வா போலாமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா amount of 3000 due from Shyam okay, which has been written off as bad debts in the previous year according to the current year and has been posted to personal account of Shyam. ஒன்னும் இல்ல கண்ணா, என்ன தெரியுமா சொல்றான், ஷியாம் கிட்ட இருந்து 3000 வந்திருக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஷியாமோட அக்கௌண்ட்ல இது பண்ணிட்டான், அக்கௌண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷியாம்னு போட்டாங்க. சார் ஆக்சுவலா இதான சார் என்ட்ரி, இதான என்ட்ரி. ஷியாம் காசு கொடுக்குறான், கேஷ் உள்ளார வருது. சோ யார் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறான் ஷியாம். சோ மேபி அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு கிரெடிட் பண்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு கண்ணா. எதனாலனா ஷியாம் வந்து பாத்தீங்கன்னா பேட் டெட்ஸா நம்ம லாஸ்ட் இயர் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் ஓகேவா. தட் மீன்ஸ் லாஸ்ட் இயர் என்ன என்ட்ரி போட்டிருக்கோம்னா பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷியாம் அக்கௌண்ட் போட்டோம். அகைன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷியாம் கிட்ட இருந்து காசு வாங்குறோம்னா நம்ம ஷியாம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் பேட் டெட்ஸ்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன ஜெனரேட் பண்ணணும்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷியாமோட அக்கௌண்ட் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம், பேட் டெட்ஸ்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்ப கேஷ் வரும்போது பேட் டெட்ஸ் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு நீ அதுல தான் அக்கௌண்ட் பண்ணணும் ஓகேவா. சோ இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷியாம் நீ என்ன பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ் ரெக்கார்ட்னு போடணும் ஓகேவா. நீ இப்ப ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு பார்ப்போம். கேஷ் இங்க கரெக்டா தான் இருக்கு, இதை தான் நீ தப்பு பண்ற. சோ ஷியாம வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ல இருக்கிறான், டெபிட் பண்ணு. டெபிட் பண்ணனா வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சரி ஓகே கண்ணா, நான் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் தப்பாயிடுச்சு. நான் டெபிட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஷியாம்னு போடுவேன், அப்பதான் வந்து இவன் க்ளோஸ் ஆவான். இப்ப நீ இதை கிரியேட் பண்ணு டு பேட் டெட்ஸ் ரெக்கவர்டு ஓகேவா. பேட் டெட்ஸ் ரெக்கவர்டு அப்படின்னு போட்டீங்கன்னா கரெக்டான என்ட்ரி, சரி தப்பான என்ட்ரி கரெக்டா மாறிடும் ஓகே. ஷியாம் அக்கௌண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ் ரெக்கவரி அக்கௌண்ட் ஓகே. வா வா வா, டிஃபிகல்டி லெவல் 1 by 1 நான் ஏத்தினே இருக்கிறேன் ஓகே. இப்போ தேர்ட் என்ட்ரி சி. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளா இருக்குதுன்னா நான் பெருசா வந்து டீட்டெயிலா போடல, ஜஸ்ட் நான் கோத்ரூ பண்ணிடுறோம். ஓரளவு கஷ்டமானது மட்டும் இதுக்கப்புறம் போடுவோம் ஓகேவா. சோ தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து போர் அடிக்காம சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா கவனிப்பாங்க. இங்க பாருங்க பர்னிச்சர் ஓகேவா, ஆபீஸ் யூஸ்க்கு வாங்கியிருக்கோம், பர்னிச்சர் வாங்கியிருக்கோம் ஓகே. என்ன கரெக்டான என்ட்ரி, பர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஆனா இவன் தலைவன் என்ன பண்றான், தப்பா போட்டான், பர்ச்சேஸ் புக்ல போட்டான். பர்ச்சேஸ் புக்னா நீ ரொட்டீனா கூட்ஸ் வாங்குறன்னு வச்சுக்கா, அதுதான் நீ பர்ச்சேஸ் புக்ல போடணும். இன்வென்ட்ரி சாரி அசெட்லாம் வாங்குறதுனா பர்ச்சேஸ் புக்ல போடக்கூடாது ஓகேவா. பட் இவன் பர்ச்சேஸ் புக்ல போட்டான். சோ தட் மீன்ஸ் பர்ச்சேஸ் டு கேஷ்னு போட்டான். சோ நீ என்ன பண்ணணும், இந்த பர்ச்சேசஸ் கேன்சல் பண்றதுக்கு பர்ச்சேசஸ் கிரெடிட் பண்ணி பர்னிச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீ டெபிட் பண்ணல. சோ அதை இப்ப நீ டெபிட் பண்ணா கரெக்ட் ஆயிடும் ஓகேவா. சோ நான் தேர்ட் ஒன்னு இந்த ஸ்பீட்ல நான் போறேன், கஷ்டமானதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 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 வந்து பாத்தீங்கன்னா எரர் ஆஃப் ஒமிஷன். ஒமிஷன் என்னன்னா எந்த என்ட்ரியும் போடல, அதான் தப்பு. பட் ஆக்சுவலா என்ன என்ட்ரி போட்டிருக்கணும்,
பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா, பர்ச்சேஸ் டு ராம் சிங் அப்படின்னு என்ட்ரி போட்டுருக்கணும். ஓகேவா? தட் மீன்ஸ் இங்க என்ன கரெக்டான என்ட்ரியோ அதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியா போடணும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டேன். ஓகேவா? 8,000 டேய் ஈஸியா இருக்குதுன்னு சொல்லாத, கஷ்டமா தான் வரும். ஓகேவா? சோ ஃபோர்த் ஒன்னு புரிஞ்சிச்சு என் பசங்களுக்கு. காலேஜ் ஃபீஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டர்ஸ் அண்ட் 15,000 டெபிட் டு ஆடிட் ஃபீஸ். இங்க பாருக்கண்ணா, நீ வந்து ஓனரோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. ஓனரோட எக்ஸ்பென்ஸ் என்னென்ன அக்கௌண்ட் பண்ணணும், எய்தர் கேபிட்டல் டு கேஷ்னு போடலாம், அப்படி இல்லைன்னா டிராயிங்ஸ் டு கேஷ்னு போடலாம். ஏன்னா இது வந்து பார்த்தா அவனோட செலவு, ஸோ அவனோட அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும். ஓகேவா? கேபிட்டல் ஓனரோட அக்கௌண்ட். நான் என்ன பண்ணிட்டேன், ஆடிட் ஃபீஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போட்டேன். ஓகேவா? தட் மீன்ஸ் நீ கேபிட்டல் அக்கௌண்ட், நீ இங்க கேபிட்டல் அப்படி இல்லைன்னா டிராயிங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் சாரி கண்ணா, இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான என்ட்ரி, இது வந்து ராங்கான என்ட்ரி. ஓகேவா? என்ன பண்ணிட்ட, ஆடிட் ஃபீஸை வந்து பாத்தீங்கன்னா தப்பா டெபிட் பண்ணிட்டு அதை நீ கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் பண்ணிட்டு ஆக்சுவலா நீ என்னத்தை டெபிட் பண்ணணும், கேபிட்டலை டெபிட் பண்ணணும். ஸோ அதை நீ வந்து டெபிட் பண்ணிட்ட. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ராங்குன்னு போடுங்க. ஷார்ட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா போகலாம்னு சொல்லிட்டு போவாதீங்க. நான் எங்க பிரச்சனை வரும்னு சொல்றேன். ஓகே, தெளிவா கவனிச்சுக்கோங்க. நீங்க வந்து ஷார்ட்கட்ல போனீங்கன்னா எங்க பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். ஓகே, நான் ஆக்சுவலா இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஆன்சர் இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்சர் இல்ல. ஏன்னா வந்து நான் ஏதோ இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த சம் சிம்பிள் சம். சோ மேபி வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்க்கு போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்க்கு நான் ஜஸ்ட் என்னோட அப்ரோச்சை எப்படி சிம்பிள் சம்க்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான சம்க்கு அப்ளை பண்ணணும். ஒன் பை ஒன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெளிவா கவனிக்க. ஓகே, unable to agree the trial balance. இவன் என்ன பண்றான், ஃபோர்த் சம்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றான், டெபிட் கிரெடிட் மேட்ச் ஆகல. சோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்டான். ஓகேவா? ஆனா பிஎன்எல் முன்னாடி கண்டுபிடிச்சானா, அதுவும் கண்டுபிடிக்கல. ஓகே, பிஎன்எல்லையும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டான். ரோட் ஆஃப் த டிஃபரன்ஸ் டு பிஎன்எல்லையும் போட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வச்சு, சார் இங்க பாருங்க என் புக்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பு நடந்து போச்சு, நீங்க தான் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மள கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, இப்ப பாருங்கண்ணா, இதுக்கு நான் கொஞ்சம் வந்து ஒயிட் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூட்டர் வாங்கியிருக்காங்க. ஸ்கூட்டர் வாங்கினா என்ன என்ட்ரி போடணும், 3,000 ஸ்கூட்டர் வாங்கினா ஒரு இதை நான் வந்து வெஹிக்கிள்னு சொல்லலாமா? சரி, ஓகே. வெஹிக்கிள் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 30,000. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து தெளிவாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் வேற ஒரு 10% இருக்குன்னு சொல்றாங்கன்னா, டிப்ரிசியேஷனும் போடு. டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு வெஹிக்கிள் அக்கௌண்ட் 3,000. சோ இந்த ரெண்டு என்ட்ரி நீ கரெக்டா போடணும். ஓகேவா? இதுதான் கரெக்டான என்ட்ரி. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா என்ன பண்ணிட்டான், கன்வீனியன்ஸ் அக்கௌண்ட்னு போட்டான். ஓகேவா? கன்வீனியன்ஸ் அக்கௌண்ட்னா அது ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போட்டான்னு வச்சுக்கான். 30,000. இப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா இதை கரெக்டான என்ட்ரியா போடணும். கரெக்டான என்ட்ரியா போடணும். எப்படி தெரியுமா போடணும், கேஷ் அக்கௌண்ட் விட்டுரு, அவன் கரெக்டா இருக்கிறான். கிரெடிட் சைட்ல 30,000. எக்ஸ்பென்சஸ் வரவே கூடாது. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் வரவே கூடாது. அவன் டெபிட் பண்ணிட்டான், நீ வந்து பாத்தீங்கன்னா டூ கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணி கிரெடிட் பண்ற 30,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இவனை நான் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா தப்பு. அதுக்கப்புறம் கரெக்டானதா வர போறது வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கல் தான். சோ வெஹிக்கல் அக்கௌண்ட் நீ டெபிட் பண்ணு. வெஹிக்கல் அக்கௌண்ட் டெபிட் 30,000. டேய் அப்படியே விட்டுறாத. இந்த என்ட்ரி அவன் போடுவான், நம்ம தானே போட்டாகணும். சோ அந்த என்ட்ரி நீ போடு. டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு வெஹிக்கல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3,000. சோ நீ இந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போடணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒமிட் பண்ணிட்டான், டிப்ரிசியேஷன் ஒமிட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் வந்து மிஷினரி அக்கௌண்ட் பண்ணல, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பண்ணிட்டான். ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட் நீ எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேவா? நீ இதை ரெண்டு என்ட்ரியா கூட போடலாம், பிரச்சனை இல்லை. நான் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எப்படி போடலாம்னா, இங்க பாருங்கண்ணா, வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா டெபிட் 30,000, கிரெடிட் 3,000. தட் மீன்ஸ் நெட்டா எவ்வளவு தூரம் டெபிட் பண்ணலாம், நானு 27,000. ஏன்னா 30 மைனஸ் 3. ஓகேவா? அதே மாதிரி இதுவும் எக்ஸ்பென்ஸா வச்சுக்கான். சோ எக்ஸ்பென்ஸ் வந்து நான் கிரெடிட் பண்றேன் 30,000, அகைன் டெபிட் பண்றேன் 3,000. தட் மீன்ஸ் நான் நெட்டா எவ்வளவு தூரம் கிரெடிட் பண்றேன், எக்ஸ்பென்சஸ் 27,000 போடுறேன்னு வச்சுக்கான். இந்த மாதிரி போட்டோன்னா கரெக்டானு கேட்டீங்கன்னா தப்பு. எதனாலனா இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அது இந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடுறதுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் போடும்போது இருக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸும் இன்கம் என்ன பண்ணணும், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஹிட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நான் பிஎன்எல் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்பனா நெட்டா நான் என்ன என்ட்ரி போடணும்னு கேட்டீங்கன்னா
வெஹிக்கல் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 27,000. ஓகே, நவீன் கேட்டுக்கிறாங்க செகண்ட் சம்ல லாஸ்ட் பாயிண்ட் சால்வ் பண்ணுங்க சார். சூப்பரா, நான் இந்த சம் முடிச்சு நான் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டான என்ட்ரி ராங்கான என்ட்ரின்னு போடும்போது தெளிவா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 என்ட்ரி வருது. சோ கரெக்டான சாரி ராங் என்ட்ரில ஒன்னு தான் இருக்கு, கரெக்ட் என்ட்ரில 2 இருக்கு. அது ரெண்டுத்தையும் நீங்க 2ஆ கூட போடலாம், 1ஆ கூட போடலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணா மட்டும் தான் வந்து ஷோர் ஷார்ட்டா வந்து கரெக்டா போட முடியும். ஓகேவா? சோ இப்போ வெஹிக்கல் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கா? சரி, ஸ்கூட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 27,000. இது ஓகே. இங்க பாரு இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்டர் கேஸ்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் ஓவர் கேஸ்ட். சோ இந்த மாதிரிலாம் சொல்றேன்னு வச்சுக்கான், தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா கவனிக்கணும். இது பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு ப்ராப்பரா போட மாட்டான். ஓகேவா? இப்ப இங்க என்ன நடந்திருக்குனாக்கா செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன நடந்திருக்குன்னா, சிம்பிளா சொல்லிட்டான், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை 1 lakh. நீ ஒரு அசம்ஷன் ஏரியா, கரெக்டான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh, அப்படி இல்லைன்னா கரெக்டான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஜெனரல் என்ட்ரி போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்க போடு. ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சரி, பர்ச்சேஸ் புக் நீ வந்து என்ட்ரி போடும்போது பர்ச்சேஸ் டு கிரெடிட்டர்னு போடுவேன். அசியூம் ஒரு 1 lakh தான் கரெக்டான அமௌண்ட்னு வச்சுக்கலாம். இப்படிதானே நீ என்ட்ரி போடுவ, 1 lakh தானே கரெக்டான அமௌண்ட் நீ என்ட்ரி போடுவ. ஆனா தப்பா என்ன என்ட்ரி போட்ட, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டர்ஸ். நீ கிரெடிட்டர்ஸ் கரெக்டா தான் பண்ணிருக்க 1 lakh. ஆனா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் அடிஷனலா ஒரு 1 lakh நீ டோட்டல் பண்ற. ஓவர் கேஸ்ட் தானே, இது அண்டர் கேஸ்ட் இல்லையே. ஓவர் கேஸ்ட் தான். ஓகேவா? அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh நீ போட்டுட்ட, அதனால நீ 2 lakhs சொல்லிட்டு என்ட்ரி போட்டிருக்க. அதுக்கப்புறம் தான் ட்ரையல் பேலன்ஸ் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற. தட் மீன்ஸ் ராங் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 2 lakhs, டு கிரெடிட்டர் 1, டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1. இப்ப நீ வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணு. ரெக்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்டர் அக்கௌண்ட் தொடாத, ஏன்னா அது கரெக்டா இருக்கு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து கரெக்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து நம்ம டெபிட் பண்ணாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு அமௌண்ட் டெபிட் பண்றோம் 1 lakh. ஃபர்ஸ்ட் அதை கிரெடிட் பண்ணு. டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 1 lakh. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மேட்ச் ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, ராங்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, ஆனா கரெக்ட் இல்ல இந்த. சோ தட் மீன்ஸ் நீ அதை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுவேன், டெபிட் பண்றதுக்கான சரி கிரெடிட் பண்றதுக்கான நீ டெபிட் பண்ணும் சஸ்பென்ஸ். ஓகேவா? டேய் இதெல்லாம் போட்டுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மண்டையில இருந்த கொண்டே மறந்துட போற. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ். சோ அதை நீ வந்து பாத்தீங்கன்னா P&L அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். ஓகேவா? சோ தட் மீன்ஸ் இதுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். புரிஞ்சிருச்சு சார்? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கேஸ்ட் ஓவர் கேஸ்ட்லாம் வந்து சப்சிடி புக்ல இருந்தா எப்படின்னு தெரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு நான் கேட்கறேன், புரிஞ்சிருச்சா? இது எனக்கு புரிஞ்சிருச்சு, அண்டர்ஸ்டூட்னு சொல்லி. ஏன்னா இது கொஞ்சம் இன்டர்கசி. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புரியாம எதனாலடா P&L அட்ஜஸ்ட்மெண்ட் வருதுன்னு இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டூட். ஓகே, இது பாரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக். என்னன்னா, எக்ஸ் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், ஆனா தெரியாம சேல்ஸ் புக்ல போட்டேன். ஓகேவா? தட் மீன்ஸ் கரெக்டான என்ட்ரி என்ன தெரியுமா? கரெக்டான என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் டு எக்ஸ். பர்ச்சேஸ் டு எக்ஸ் எவ்வளவு தரேன் அமௌண்ட்? 20,000. ஓகேவா? பர்ச்சேஸ் டு எக்ஸ் 20,000. நான் இந்த மாதிரி என்ட்ரி போடாம என்னன்னு போட்டேன்னா எக்ஸ் டு சேல்ஸ்னு போட்டேங்கண்ணா. நான் இங்க போட்டேன்னா சரி ஓகே விடு. இல்லடா ஒரே நிமிஷம். அதாவது கரெக்டான என்ட்ரி என்னதுன்னா பர்ச்சேஸ் டு எக்ஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் டு எக்ஸ். ஆனா நான் என்ன போட்டேன்னு தெரியாம எக்ஸ் டு சேல்ஸ்னு போட்டேன். 20,000 இது 20K. இதை நான் எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவான். சரி எக்ஸும் நான் கரெக்டா தான் 20,000 சொல்லிட்டு, டேய் நீ எக்ஸை வந்து பார்த்தனா ஆக்சுவலா என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். நீ டெபிட் பண்ணி வச்சிருக்க, ஃபர்ஸ்ட் நீ டெபிட்டை கேன்சல் பண்ணு. ஃபர்ஸ்ட் நீ டெபிட்டை கேன்சல் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தா கரெக்டான என்ட்ரில வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு கிரெடிட் இருக்கு 20,000. ஸோ அகைன் ஒரு 20,000 கிரெடிட் பண்ணணும். அதாவது நீ தப்பா டெபிட் பண்ணதை கேன்சல் பண்ற, அகைன் கரெக்டா ஒரு கிரெடிட் கொடுக்குற. தட் மீன்ஸ்
2x சொல்லிட்டு 20,000 இருக்கு ஓகேவா. தட் மீன்ஸ் 2x 40,000. அதுக்கப்புறம் என்ன சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீ கிரெடிட் பண்ணிட்டு அது தப்பு, சோ டெபிட் பண்ணு. சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஓகேவா. பிளஸ் நீ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். சோ பர்ச்சேசஸ் 20,000. சோ இந்த மாதிரி தான் நான் என்ட்ரி போடுவேன். அதுக்கப்புறம் மண்டேல இருக்கிற கொண்டையே மறக்க கூடாது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அக்கௌண்ட். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடணும். சோ தட் மீன்ஸ் இதை நான் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு P&L அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நீ இது தெளிவா போடணும்னா P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். எக்ஸ் அக்கௌண்ட் 20,000. புரிஞ்சிருச்சா? சரி, எனக்கு இந்த எக்ஸோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட் போடு. இது 40,000. ஓகே, புரிஞ்சிருச்சு பசங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, இது நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ரிசிப்ட் ஆஃப் கேஷ் ஃப்ரம் ஆனந்த் ஓகேவா. ஆனந்த் கிட்ட இருந்து வாங்கிருக்கோம். கேஷ் டு ஆனந்த்னு போடணும். ஆனா கேஷ் டு பாஸ்கர்னு போடணும் ஓகேவா. தட் மீன்ஸ் பாஸ்கரை வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டு ஆனந்த் கிரெடிட் பண்ணிடணும் ஓகேவா. சோ இதை நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றேன், இது உங்களுக்கே தெரியும். தெய்வமே இங்க பாரு, இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கேன். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கேன். கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 20 பேர் போயிட்டீங்க பாத்தீங்களா. சரி ஓகே, பிரச்சனை இல்ல. அவங்க எல்லாருமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மிஸ் பண்றோம் ஓகேவா. இப்ப நீ இந்த 5th வந்து ஆன்சர் நீ தப்புன்னு பார்த்தனா அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா. நீ கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்ல. ராங்கு கரெக்ட் ரெக்டிஃபிகேஷன் இதே என்ட்ரில இதே அப்ரோச்ல நம்ம போடுவோம். இவன் என்ன சொல்றான்னா ரிசிப்ட் ஆஃப் கேஷ் ஃப்ரம் சந்து. ரிசிப்ட் ஆஃப் கேஷ் ஃப்ரம் சந்து சிம்பிளான என்ட்ரி, கரெக்டான என்ட்ரி ஃபர்ஸ்ட் போடு. கேஷ் டு சந்து, அவ்வளவுதானே. எவ்வளவு தரும் அமௌண்ட்? இந்த ஒரு அழகான சிம்பிள் என்ட்ரியை எப்படி தரமா குழப்பி அடிச்சிருக்கான் நான் உனக்கு சொல்லி காட்டுறேன்னா. இவன் என்ன தப்பு பண்றான்னா ரிசிப்ட் ஆஃப் கேஷ் வாஸ் போஸ்டட் டு டெபிட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓகேவா. டெபிட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். இவன் என்ன சொல்றான்னா சந்துவை கிரெடிட் பண்ணதுக்கு பதில் நான் சந்துவை டெபிட் பண்ணிட்டேன். சரி, சந்துவை டெபிட் பண்ணிட்டேன்னா கேஷை கிரெடிட் பண்றேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லைன்னா கேஷும் கிரெடிட் பண்ணி சாரி டெபிட் பண்ணிட்டேன். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சந்து அக்கௌண்ட் இருக்கா. இவன் என்ன பண்றான்னா கேஷ் எல்லாம் கரெக்டா தான் பண்றான், பிரச்சனை இல்ல. சந்துவை வந்து கிரெடிட் பண்ணாம டெபிட் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் இந்த ஜெர்னல் என்ட்ரிக்கு ஒரு முட்டாள்தனமா ஒரு ஜெர்னல் என்ட்ரி போட்டிருக்கான். அதனால கேஷ் அக்கௌண்ட் டெபிட், சந்து அக்கௌண்ட் டெபிட் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரிக்கு டெபிட் கிரெடிட் பண்ணாம டெபிட் பண்றான். 5,000 ஓகேவா. அதுக்கப்புறம் தான் ட்ரையல் பேலன்ஸ் டேலி பண்றான். மேட்ச் ஆகலன்றதுக்காக ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றான் ஓகேவா. ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றான் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல நீ ராங் என்ட்ரியா கரெக்டா போடணும்னா ராங் என்ட்ரியே கரெக்டா போடணும். என்ன ராங் என்ட்ரினா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் கரெக்டா தான் இருக்கு, சந்து அக்கௌண்ட் தான் நீ கிரெடிட் பண்ணாம டெபிட் பண்ணிட்ட, மீதி இருக்கிற டிஃபரன்ஸை நீ வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ராங் என்ட்ரியை நீ போடணும். கரெக்ட் என்ட்ரி சிம்பிள் கணக்கே போடுறது. இப்ப ரெக்டிஃபிகேஷன் பாரு. ரெக்டிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் டெபிட் 5,000 கரெக்ட். இதை நீ விட்டுரு. சந்துவா பாத்தீங்கன்னா சந்துவை வந்து பாத்தீங்கன்னா தப்பா டெபிட் பண்ணிட்டானா ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணு. டு சந்து 5,000 ஓகேவா. அது மட்டும் இல்லாம ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம அகைன் நீ ஒரு டைம் என்ன பண்ணணும் 5,000 கிரெடிட் பண்ணணும். ஏன்னா நீ தப்பா டெபிட் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு கரெக்டா கிரெடிட் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் கிரெடிட் கொடு ஓகேவா. 5,000. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 10,000 அது கிரெடிட்ல இருக்கு, அது தேவையே இல்லை. ஏன்னா கரெக்ட் என்ட்ரில சஸ்பென்ஸ் அக்கௌண்டே வராது. சோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீ ரிவர்ஸ் பண்ணு. கிரெடிட்ல இருக்குன்னா டெபிட். சார் புரிஞ்சிருச்சு சார். எனக்கு இந்த சந்து சம் புரிஞ்சிருச்சு. சஸ்பென்ஸ் டு சந்து 10,000 ஓகேவா கண்ணா. இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நீ சிஸ்டமேட்டிக்கா போனீங்கன்னா தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் இங்க பாருங்கண்ணா என்னன்னா 5,000 டியூ பை ரமேஷ் வாஸ் omitted to be taken to trial balance. அதாவது என்னதுன்னா ஒண்ணும் இல்ல கண்ணா, டியூ பை ரமேஷ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கிட்ட இருந்து நமக்கு வரணும். கரெக்டா, ரமேஷ் கிட்ட இருந்து வரணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அசியும் சி இதுக்கும் ஒரு என்ட்ரி போடு ஓகேவா. எங்கடா எது கரெக்ட்? சரி ஓகேவா. என்ன என்ட்ரினா சந்து சாரி அவன் பேர் என்னது ராமுவா ரமேஷ் ஓகேவா. ரமேஷ் வந்து நமக்கு காசு கொடுக்கணும். தட் மீன்ஸ் ரமேஷ் ரிசீவபிள். எதனால காசு கொடுக்கணும்? ஏதோ ஒரு காரணத்தினால காசு கொடுக்கணுங்கண்ணா. மேபி சேல்ஸ் பண்றோம்னு வச்சுக்கான்.
நீ ஏதோ வந்து ஒரு அசம்ஷன் எடுத்து ஒரு கரெக்டான என்ட்ரி போட்டுக்கோ. ரமேஷ் டு சேல்ஸ் எவ்வளவு தரும்? 5,000 ஓகேவா? இவன் என்ன பண்ணிட்டான்னா சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கான். ஓகேவா? 5,000. ஆனா ரமேஷ் அக்கௌண்ட் எடுத்துன்னு வரல, டெபிட் எதுவுமே எடுத்துன்னு வரல. ஓகேவா? ஏதோ ஒண்ணு மறந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம்னா ட்ரையல் பேலன்ஸ் டேலி பண்ண பாக்குறான், டேலி ஆகல, 5,000 இடிக்குது. அந்த 5,000 வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் போட்டான்னு வச்சுக்கான். இப்படி இருக்குது. ஓகேவா? சஸ்பென்ஷன் போட்டா இப்படி இருக்கு. இப்ப நீ இது எப்படி கரெக்ட் பண்ணுவா? சேல்ஸ் மேபி அது கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோ. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டானா நமக்கு கரெக்டான என்ட்ரில சஸ்பென்ஸ் அக்கௌண்டே வராது. டூ சஸ்பென்ஸ் 5,000 என்ன கரெக்டான என்ட்ரில வரும்னா ரமேஷ் அக்கௌண்ட். சார் ரமேஷ் டு 5,000. ஓகேவா? அவ்வளவுதான் கண்ணு. ரமேஷ் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் நெக்ஸ்ட்டுக்கு போறேன். சேல் ஆஃப் குட்ஸ் டு ராம் வாஸ் ஒமிட்டட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒமிஷன். தட் மீன்ஸ் ராங் என்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி போடல, அதான் தப்பு. ஓகேவா? தட் மீன்ஸ் கரெக்டான என்ட்ரினாது சேல்ஸ், சாரி, ராம் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். ஓகேவா? ராம் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். ஆனா மண்டையில இருக்கிற கொண்டே வாங்க கூடாது, சேல்ஸ் பதில் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். ஏன்னா அது இன்கம். தட் மீன்ஸ் இங்க என்ன பண்ணணும்னா ராம் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடணும். இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாரு. இதையும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு தெளிவா கவனிங்க. இதை மட்டும் கவனிச்சிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க அழகா போய் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் 23,950 ஆஃப் பர்ச்சேசஸ் மீன்ஸ் ஒரு பர்ச்சேஸ் பண்றப்போ 23,950 கண்ணா ஒரு கரெக்டான என்ட்ரி போட்டுரு. ஓகேவா? என்ன என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? 23,950. ஓகேவா? இதுதான் என்னது கரெக்டான என்ட்ரி. இவன் என்ன பண்ணிட்டான்? டோட்டல் மிஸ்டேக் பண்ணிட்டான். பர்ச்சேஸ் வாஸ் ரெக்கார்டட் as 25,930. அதாவது கேஷ்லாம் கரெக்டா தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இவன் டூ கேஷ்னு சொல்லிட்டு 23,950 கரெக்டா தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். எங்க தப்பு பண்றான்னா பர்ச்சேஸ்ல தப்பு பண்றான். 25,913 போட்டாங்க. 25,913 போட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்றான். என்ன பண்றான்? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றான். டேலி ஆகல, மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் போட்டுறாங்க. எவ்வளவு தராங்க டிஃபரன்ஸ்? அப்படியே மைனஸ் பண்ணு. 25,930 மைனஸ் 23,950. ஓகே, 1980 சொல்லிட்டு டிஃபரன்ஸ் போட்டிருக்கான். இப்ப நீ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு பார்ப்போம். கேஷ் கரெக்டா இருக்கு, ஆனா பர்ச்சேசஸ்ல அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ அதை ரிவர்ஸ் பண்ணு. டூ பர்ச்சேசஸ் எவ்வளவு தரங்க அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா போட்டா 1980. அதே மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்றான், அது தேவையில்லை, அதை நீ டெபிட் பண்ணு. 1980. தட் மீன்ஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? அதான் 1980 கண்ணா. ஓகே, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணு? P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டோட்டல் பண்ணு. அதுல கிரெடிட் இருக்குதா அப்படியே வந்து அதை டெபிட் பண்ணிட்டு கேபிட்டலுக்கு மாத்தி விட்டுறேன். அப்படி இல்லைன்னா டெபிட் இருக்கா அதை கிரெடிட் பண்ணிட்டு கேபிட்டலுக்கு மாத்தி விட்டுரு. ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இது ரெண்டு என்ட்ரியும் நீ வந்து பார்த்தீங்கன்னா மறக்க கூடாது. ஓகேவா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நீ லாஸ்டா போட்டுட்டு எவ்வளவு தரம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கட்டுதோ அதை நீ என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டணும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. சேம் ஃபார் என்னது P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? அவ்வளவுதான் கண்ணா. என்னன்னா இதான் சிம்பிள். முடிஞ்சிருச்சு, செஷன் முடிஞ்சிருச்சு. பட் என்னன்னா யார் அவன் ஒருத்தவன் மட்டும் கேட்டிருந்தான். என்னன்னா விவோ யார் கேட்டான்னு தெரியல. பட் என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சம்ல லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் புரியல சார் அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான்டா புரியல. நான் இது மட்டும் ஒண்ணு போட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து விட்டுறேன். ஓகேவா? செகண்ட்ல 6th அட்ஜஸ்ட்மெண்ட் சார். சாரி, இது இல்ல, 7th அட்ஜஸ்ட்மெண்ட் தான். வாவ். டேய் நீங்க பாரு, இங்க பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, சூப்பரான என்ட்ரி. ஓகேவா? ரொம்ப சூப்பரான என்ட்ரி. இது வந்து எரர் ஆஃப் ஒமிஷன் தானே வச்சுக்கான். எரர் ஆஃப் ஒமிஷன்னா நீ ராங் என்ட்ரில எதுவுமே போடல, நான் ஜெனரல் என்ட்ரி. நீ கரெக்டான என்ட்ரில என்ன போடுறியோ அதுதான் அப்படியே ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியா வரும். ஓகேவா? கண்ணா, நான் வந்து இப்ப உங்களுக்கு ஆன்சர் கேட்கறேன். எவ்வளவு தூரம் நீ வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ஆன்சர் கேட்கறேன். சேல்ஸுக்கு என்ன என்ட்ரி கண்ணா? சேல்ஸுக்கு என்ன என்ட்ரி நீ போடு பார்ப்போம். சேல்ஸ் நடக்குது, என்ன என்ட்ரி போடுவேன்? எனக்கு நீ வந்து பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணு சார். சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் வச்சுக்கான். பேச நான் கன்ஃபியூஸ் பண்றேன். கேஷ் சேல்ஸ் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸா? என்னடா என்ட்ரி இது?
சேல்ஸ் டு கேஷா? தெய்வமே, கேஷ் ஆர் பேங்க் டு சேல்ஸ், டெட்டார் டு சேல்ஸ், கேஷ் டு சேல்ஸ். ஓகேவா? முடிஞ்சிருச்சா சார்? முடிஞ்சிருச்சு சொல்றவங்களாம் வந்து பார்த்தனா முடிஞ்சு சார் டெக்ஸ்ட் பண்ண பார்ப்போம். அவ்வளவுதான் சார். கேஷ் டு சேல்ஸ், இதுக்கப்புறம் எந்த என்ட்ரியும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு சார். அவ்வளவுதான், கேஷ் டு சேல்ஸ் முடிஞ்சு. எவனாவது முடிஞ்சுன்னு டெக்ஸ்ட் பண்ணு. சேல்ஸ் டு ட்ரேடிங்கா? டேய், அது வந்து போஸ்டிங். ஓகே, நீ சேல்ஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங் போயினது மாத்திரம் அது பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லல. ஜஸ்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு என்ட்ரி போட சொல்றேன். நார்மலா என்ன பண்ணுவீங்க? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் தானே பண்ணுவீங்க. கண்ணா இங்க பாரு, இங்க பாரு. சேல்ஸ் நடக்கும்போது இன்கம் வருது, ஸோ இன்கம் கிரெடிட் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கேஷ் வரான், இல்லைன்னா வந்து டெட்டார் வரான். ஓகேவா? நீ என்ன பண்ற? டெட்டார் அப்படி இல்லைன்னா கேஷ் டெபிட் பண்ற. ஆனா சேல்ஸ் நடக்கிறதுனால இன்வென்ட்ரி குறையுது இல்ல? அதை ஏன் நீ அக்கௌண்ட் பண்ணல? இன்வென்ட்ரி குறையுது தானே? இன்வென்ட்ரி வந்து நம்ம புக்ல இருந்து எடுத்துன்னு போகணும்ல வெளியே, நீ ஏன் எடுத்துன்னு போக மாட்டேற? சோ அதுக்காக தான் சேல்ஸுக்கு எப்பவுமே நீ மொட்டையா ஒரு என்ட்ரியோட நிறுத்தக்கூடாது கண்ணா. மொட்டையா ஒரு என்ட்ரியோட நிறுத்தக்கூடாது. சேல்ஸுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா 2 என்ட்ரி இருக்கு. ஒரு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நீ இன்கம் புக் பண்ற. ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெட்டார்ஸ் அக்கௌண்ட், அப்படி இல்லைன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, டெபிட் பண்ற. அதுக்கப்புறம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, கிரெடிட் பண்ற. ஓகேவா? பட் ஸ்டாக் குறையுதா, இன்வென்ட்ரி குறையுதா, அதுக்கும் நீ என்ன என்ட்ரி பண்ணா டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னா இன்வென்ட்ரி அக்கௌண்ட். இன்வென்ட்ரி குறை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்னா நீ சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு போடுறனா இந்த என்ட்ரி போட்டுறேன். ஓகேவா? அந்த 100 ரூபாவோட வேல்யூ ஒர்த் காஸ்ட் என்னது? மேபி 80 ருபீஸ்னு வச்சுக்கலாம். அந்த 80 ருபீஸ் இன்வென்ட்ரி குறையுது, அதை நீ எங்க சார்ஜ் பண்றனா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவேன். ஓகேவா? தட் மீன்ஸ் எனக்கு அசெட் குறையுது, இன்வென்ட்ரி குறையுது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஏறுது. என்னோட ஸ்டாக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? பிஎன்எல்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிடும், யுனைட் ட்ரேடிங்க்கு கொண்டு போயிடும். சோ இந்த ஒரு என்ட்ரி போடணும். ஓகே சார், எனக்கு புரிஞ்சிருச்சு சார், அண்டர்ஸ்டுட் சார் அப்படின்னு சொல்றேன். சொல்லி பார்ப்போம். அண்டர்ஸ்டுட் சார். சோ எப்பவுமே ஒரு சேல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 என்ட்ரி இருக்கும். நீ வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி டெட்டார்ஸ் மட்டும் புக் பண்ண மாட்டேன், அந்த சேல்ஸ் நடக்கிறதுனால எவ்வளவு தரம் இன்வென்ட்ரி வருதோ அதையும் நீ வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணுவேன். சரி சார், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் சார் இவ்வளவு தரம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேல்ஸுக்கு எப்படி 2 என்ட்ரியோ சேல்ஸ் ரிட்டர்னுக்கும் 2 என்ட்ரி. அப்படியே நான் இந்த பண்ண சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் நடக்குதுன்னு வச்சுக்கான். சேல்ஸ் ரிட்டர்ன் நடக்குது, இது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் நடக்குதுன்னா என் பசங்க என்ன பண்ணணும்? 2 என்ட்ரி போடணும், மொட்டையா ஒரு என்ட்ரியும் போடக்கூடாது. ஓகேவா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீ போட்டுட்டு 100 போட்டுட்டு ஸ்டாக் ஏறுதா, அவன் என்கிட்ட கொடுத்துட்டானா கூட்ஸ், அந்த ஸ்டாக் நீ போட்டுரு. ஸ்டாக் அப்படின்னா இன்வென்ட்ரி காக்ஸ் நீ குறைக்கிற. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு அது என்ன சார் காக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டு சோ இததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல போட சொல்றேன். இதுதான் கரெக்டான என்ட்ரி, இதுதான் கரெக்டான என்ட்ரி. கரெக்டான என்ட்ரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்துடும். ஏன்னா வந்து ராங் என்ட்ரில நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து goods amounting to 6,200. ஓகேவா? has been returned by customer and were taken into inventory. see சார், இங்க வந்து பாத்தீங்கன்னா 100 80 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் சேல்ஸ் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் கொடுக்கலன்னா 2 என்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6,200 போட்டுற வேண்டியதான். சார் புரிஞ்சிருச்சு சார்? நோ சார், ஒன்ஸ் மோர். கிரி பிரசாந்த் இங்க பாருக்கண்ணா, நீ சேல்ஸுக்கு ஒரே என்ட்ரி போடக்கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீ சேல்ஸ் நடக்கும்போது இன்கமையும் புக் பண்ணணும், எக்ஸ்பென்ஸும் புக் பண்ணணும். ஓகே? நீ 100 ரூபாய் ஒரு பொருளை விற்கிறன்னு வச்சுக்கான், அந்த பொருளை ஃபர்ஸ்ட் விற்கிறதுக்கு ஒரு என்ட்ரி போடுறேன். அதான் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், அப்படி இல்லைன்னா டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். 100 ரூபாய் என்ட்ரி போட்டியா? இப்ப நீ இந்த டிரான்சாக்சன் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கு குறைஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் இந்த சேல் டிரான்சாக்சன்ல 2 டிரான்சாக்சன் ஒளிஞ்சுட்டு இருக்கு. ஒன்னு ஸ்டாக்கு வெளியே போகுது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஏறுது. ஓகேவா? சோ இன்கம் ஏறுது, சேல்ஸுக்கு நீ என்ட்ரி போட்டேன், ஆனா ஸ்டாக் வெளியே போறதுக்கு நீ என்ட்ரியே போடல. ஓகேவா? அதுதான் நான் போட சொல்றேன். நீ சேல்ஸுக்கு டெட்டா டு சேல்ஸ், கேஷ் டு சேல்ஸ் போடுற 100 ரூபாய், பட் ஸ்டாக் வெளியே போதில்ல, அதுதான் நீங்க மறக்கிறீங்க. சோ அதையும் நீங்க போடணும், ஸ்டாக்கை குறைக்கணும். அதை வந்து பாத்தீங்கன்னா நீ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காப்ஸா நீ போடணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதுதான் என்ன என்ட்ரினா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னா இன்வென்டரி அக்கௌண்ட். ஓகேவா? சோ 80 ருபீஸ் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோ. லாஜிக் முடிஞ்சு. மறுபடியும் என்ன கேட்க கூடாது, டேய்
வினோத் அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். ஓகேவா? 5th செகண்டா இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாத்துலயும் வந்து இந்த அப்ரோச்சை மட்டும் நீங்க பார்க்கணும் கண்ணா. ஓகே, அவ்வளவுதான் கண்ணா. சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தயவு செஞ்சு ராங் என்ட்ரி கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி கரெக்ட் என்ட்ரி நீங்க போடுங்க. மேபி சில சம்பளம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் சிம்பிளா இருக்கும். அந்த பில்டிங் ரிப்பேர்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு கூட நீங்க டேரக்டா பண்ணலாம். பட் எப்படி சொல்றது, இந்த பர்ச்சேஸ் புக் சேல்ஸ் புக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ் அண்டர் கேஸ் பண்றோம். இவனோட டெபிட் ஆஸ்பெக்ட் கரெக்டா போட்டோம், கிரெடிட் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா அதையும் நீ என்ன பண்ணணும், கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி போட்டுட்டு தான் ரெக்டிஃபிகேஷன் போடணும். சோ தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகணும். ஓகேவா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா நான் சீக்கிரம் வச்சிருக்கேன். யூஸ்ஃபுல் சார், யூஸ்ஃபுல் சார்னு போடு. என்னடா ஒருத்தவனுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா? ஓகேவா கண்ணா? ஓகேவா? சி, நான் வந்து பெருசா எதுவும் மோட்டிவேஷனா பண்ணி போர் அடிக்கல. எக்ஸாம் சூப்பரா எழுதணும். ஓகேவா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓப்பனிங் ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஓப்பனிங் ட்ரையல் பேலன்ஸை பிரிச்சு கலைச்சு போட்டு ட்ரேடிங் பின்னல் பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் டபுள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வந்து டேலி ஆயிடும். ரெக்டிஃபிகேஷன், ரெக்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் இருக்கும், சில க்ளோசிங் பேலன்சஸ் இருக்கும். ஓகேவா? சோ அதுக்காக நீ என்ன பண்ணணும், எதனால இந்த க்ளோசிங் பேலன்ஸ் வந்துச்சு நமக்கு தெரியாது. நீ எல்லாத்துக்கும் லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எல்லா லெஜர் அக்கௌண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் நீ கண்டிப்பா தெளிவா போடணும். நான் நேத்து காக்கா கிருந்த மாதிரி நீ இருக்க கூடாது, அழகா போடணும். அப்பதான் வந்து உனக்கு நான் மார்க் கொடுப்பேன். நீ காக்கா கிருந்த மாதிரி இருக்கனா நான் அந்த ஒர்க்கிங் நோட்டுக்கு கொடுக்க மாட்டேன். சோ அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி உன்னோட எப்படி சொல்றது நாலேஜ், இட்ஸ் ஆல்சோ அபவுட் பிரசன்டேஷன். ஓகே, நீ கரெக்டா ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து போடணும். நேத்து நான் 1 மணி நேரம் போட்டாங்கன்னா, பட் இன்னைக்கு எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 15 நிமிஷம் தான். அதுல நீ வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸும் போடுற, ஃபைனல் ரெக்கார்ட்ஸும் போடுற, சரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் போடுற, ரெக்டிஃபிகேஷன் இருக்கு, 2 சம் இருக்கு. ஓகேவா? நீ அதையும் போடுற. சோ எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நீ டைம் கீப் அப் பண்றேன்னு பாக்குறோம். ஓகே, சோ இதுல வந்து உன்னோட டைம் மேனேஜ்மெண்ட் நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவேன். நீ ஏமாத்தாத. இந்த பேப்பரை 35 மார்க் நீ வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நீ ஏதாவது டைம் முடிஞ்சிச்சா அலாரம் நீ வச்சுக்கோ. டைம் முடிஞ்சிட்டோன்னே பரவாயில்லடா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு என்கிட்ட கூடு. தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா எடுத்து நீ உன்னை ஏமாத்திக்காத. ஓகேவா? என்ன ஏமாத்தல, நீ உன்னதான் ஏமாத்திக்கிற. ஓகேவா கண்ணா? ஓகேடா. ஓகே, சேஷாத்ரி ஜி, நீங்க வேணா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்றீங்க. ஓகே, ஓகே ஜி, இருக்கீங்களா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன்.